பெண்களுக்கு ஏற்படும் கர்ப்பப்பை பிரச்சனைகள், ஆண்களுக்கு ஏற்படும் விந்தணு குறைபாடுகளை சரி செய்து இயற்கையான முறையில் கருத்தரிக்க எத்னிக் ஹெல்த் கேர் நேச்சுரல் ஃபெர்டிலிட்டி சென்டர். கால் 96000037. இப்ப இந்த சாவச்சேரி விஷயம் கூட இதுவரை இருந்த அரசியல் கட்சிகளுக்கோ அல்லது அமைப்புகளுக்கோ தெரியாத இந்த மக்கள் கம்ப்ளைண்ட் பண்ணவில்லை, ஒருத்தரிடம் போய் முறையிடவில்லை. வடக்குல இருந்து அல்லது கிழக்கில இருந்து போற பணம் தான், திரும்பி போற பணம் தான் கூட. ஏன் என்று சொன்னால் அதனை சரியாக பயன்படுத்தக்கூடிய மேனேஜ்மெண்ட் ஸ்கில் இல்லை என்று சொல்லலாம். பலருக்கு அந்த வைத்தியற்ற முகம் கூட தெரியாது. 14 நாள் அன்றைக்கு பலருக்கு முகம் கூட தெரியாது. அவர்களுக்கு உள்ள பிரச்சனையை ஒருவர் வெளியில் உண்மையாக சொன்னதுதான் அந்த மக்கள் அவ்வளவு பேரும் அணிதிரண்டதுக்குரிய ஒரு காரணம். மருத்துவத்துறை அமைச்சரே இப்போ கைது செய்யப்பட்டிருக்கிறார். அப்ப அப்படியான ஒரு அந்த அரசாங்கத்திட்ட சிஸ்டம் கூட அங்கு பிழையாகத்தான் இருக்கின்றது. வெளிநாடுகளிலிருந்து வருகின்ற நிதியை பயன்படுத்தாது, இலங்கை அரசாங்க நிதியை பயன்படுத்தாது, புலம்பெயராக்கின்ற நிதியை கூட அதுக்கு பயன்படுத்துகிறார்களோ இல்லையோ, போய் நிதி போய்கொண்டிருக்கிறார். அதுக்கான பொறுப்பு கூறலும் இல்லை. அதான் அன்றைக்கு பணத்தை கேட்கவில்லை, கேட்டதெல்லாம் உங்களோட தொழில்நுட்பம், உங்களோட அறிவு, உங்களோட வெளிநாடுகளில் இருக்கின்ற அந்த முன்னேற்றகரமான நவீனத்துவத்தை எங்கள் பிள்ளைகளுக்கு ஊட்டி செல்லுங்கள். ஏன் ஒரு நிர்வாகத்தை திறம்பட நடத்துவதற்கு அதுதான் முக்கியமானது. அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரை மறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறுப்பு. பிரித்தானியாவில் இருக்கும் கலாநிதி பிரபாகரன் எல்லோராலும் நன்கு அறியப்பட்ட இராணுவ ஆய்வாளர். வேல்ஸிலிருந்து அருஸ் அவர்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியோடு இணைத்திருக்கின்றோம். ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். வணக்கம் தமிழரசு. ஊடறுப்பு நேயர்களுக்கு அன்பிருந்த வணக்கங்கள். வழமை போன்று உங்களிடம் இராணுவம் மற்றும் இராணுவத்துறை சார்ந்திருக்கக்கூடிய புலனாய்வு தகவல்களை கதைப்பது வழமையாக இருந்தாலும் இன்று அவற்றோடு இணைந்து பல்வேறுபட்ட விடயங்களையும் கதைக்க வேண்டியிருக்கின்றது. அதன் அடிப்படையில் இப்போது எல்லா மக்களாலும் பேசப்படுகின்ற ஒற்றை சொல் சாவகச்சேரி வைத்தியசாலை. தென்மராட்சியின் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த வைத்தியசாலையான சாவகச்சேரி வைத்தியசாலை பல அடையாளங்களையும் பல வரலாற்று சிறப்புகளையும் கடந்த காலங்களில் தன்னகத்தை வைத்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் இப்போது அந்த மண்ணிலிருந்து மக்களினுடைய குறைகள் அல்லது மக்களினுடைய உரிமைக்கான குரல்கள் அதிகரித்திருக்கின்றன. அந்த போராட்டம் எழுந்த சூழ்நிலையையும் அந்த வைத்தியசாலையின் தன்மையினையும் உங்களுடைய பார்வையில், ஒரு சமூக பார்வையில் எப்படி பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது? உண்மைதான். என்னென்று சொன்னால் இதில் இந்த மக்களிட பிரச்சனைகள்லாம் இப்ப நீங்கள் ஒன்றை பார்க்கலாம். மீனவர்களிட பிரச்சனையாக இருக்கலாம், மக்களிட வீதி அபிவிருத்தியாக இருக்கலாம், மருத்துவத்துறையாக இருக்கலாம். இதில் மக்களுக்குள்ள குறைகளை மக்களோட மக்களாக இணையும் போதுதான் அந்த மக்களிட பலம் வரும். இப்ப நாங்கள் பல தடவைகள் எல்லோரும் யோசிக்கிறார்கள், ஏன் மக்கள் அணிதிரளவில்லை, போராடவில்லை என்றெல்லாம் சொல்லுகிறார்கள் தானே. எப்போ அது நடக்கும் என்று சொன்னால் நீங்கள் மக்களுடன் மக்களிட பிரச்சனைக்கு நிற்கும் போதுதான் மக்கள் உங்களுக்கு பின்னால் அணிதிரள்வார்கள். உண்மை. உதாரணமாக நீங்கள் அதாவது இந்த மாவோ ஒன்றை கூறியிருந்தார். என்னென்றா, மக்களுக்கு உண்மையை சொல்லுங்கள், வெற்றியை அவர்கள் உங்களுக்கு பெற்றுத் தருவார்கள். அதே போலதான் இந்த மக்களிட பிரச்சனை என்னும் போது இப்ப நீங்கள் அதுல இப்ப ஊடகவியலாளர் நிக்சன் அவர்கள் கூறியது போல பலருக்கு அந்த வைத்தியற்ற முகம் கூட தெரியாது. 14 நாள் அன்றைக்கு பலருக்கு முகம் கூட தெரியாது. ஆனால் ஏதோ ஒரு தங்களுக்கு ஏதோ ஒரு அவர்களின் அந்த பிரச்சனை, அவர்களுக்கு உள்ள பிரச்சனையை ஒருவர் வெளியில் உண்மையாக சொன்னதுதான் அந்த மக்கள் அவ்வளவு பேரும் அணிதிரண்டதற்குரிய ஒரு காரணம். தென்மராட்சியை பொறுத்தவரையில் உங்களுக்கு தெரியும், இயக்கம் இருந்த காலத்தில் கூட தென்மராட்சி மிகவும் ஒன்று வளம் கூடிய பிரதேசம். அடுத்ததாக அது ஒரு ஓர்வம் மிக்க பிரதேசம் என்று கூறலாம். ஏனென்று சொன்னால் இயக்கத்தின் காலத்துல கூட பயிற்சி முகாம் என்று சொன்னால் ஒன்று இந்தியாவில் பயிற்சி எடுத்தியா அல்லது சாபாவான்னு தான் கேட்பாங்க. வேற ஒன்று சாபாண்டா அது இயக்கத்தின் தளங்கள்.
முக்கிய தளங்கள் பகுதி அது. அதே போலதான் அங்கு வாழும் மக்கள். இயக்கம் இருந்த காலத்தில் கூட அது எத்தனையோ தளபதிகளை எத்தனையோ போராளிகளை உருவாக்கிய பகுதி என்றாலும் மிக முக்கிய தலைவர் உட்பட மிக முக்கிய ஆட்கள் மிக பிரதானமான தளங்களை கொண்ட பிரதேசமும் அதாகத்தான் இருந்தது. இந்த சூரிய கதிர் நடவடிக்கையின் போது கூட அதுதான் பின்தளமாக இருந்தது. அதன் பின்பாடுதான் வன்னிக்கு சென்றார். அவ்வாறு போராட்டத்துடன் ஒரு பிணைந்த ஒரு பிரதேசம். இப்ப இதுல இந்த போராட்டத்தின் முக்கிய காரணம் என்னென்று சொன்னால் இது இன்று நேற்றில் பல நினைக்கிற சில ஆண்டுகளுக்கு முன்னர் கொழும்பிலிருந்து வருகின்ற டெய்லி மிரர் பத்திரிகையில் ஒரு கொலம் ஒன்று எழுதியிருந்தார். தமிழால் ஒருவர் எழுதியிருந்தவர் இந்த மேனேஜ்மெண்ட் ஸ்கில் என்றது. அப்ப அவர் எழுதும் போது கூறியிருந்தவர், அதாவது வடமாகாண சபையில் இருந்து எவ்வளவு பணம் திரும்பி இலங்கை அரசுக்கு திரும்பி போனோம். அதாவது இலங்கையின் 9 மாகாணங்களிலும் வடக்குல இருந்து அல்லது கிழக்குல இருந்து போற பணம் தான் திரும்பி போற பணம் தான் கூட. மற்ற மாகாணங்கள் அந்த பணங்களை ஏதோ ஒரு வழியில் பயன்படுத்தி விடுவார். ஆனால் இங்கு அது இல்லை. அதே போலதான் இது ஒரு மாகாண சபையை சொல்கிறேன். ஆனால் ஒவ்வொரு திணைக்களமாக நீங்கள் எடுத்து பார்த்தாலும் அந்தந்த திணைக்களங்கள்ல இருந்து திரும்பி போற பணங்கள் அதிகம். ஏன்? அதான் அந்த பிரச்சனை. ஏன் என்று சொன்னால் அதனை சரியாக பயன்படுத்தக்கூடிய மேனேஜ்மெண்ட் ஸ்கில் இல்லை என்றது சொல்லலாம். இப்ப நீங்கள் ஒரு 20 மில்லியன் உங்களுக்கு வேணும் ஒரு ப்ராஜெக்டுக்கு, அரசாங்கம் தரும். ஆனா அரசாங்கத்தின் எடுத்தால் என்ன செய்யணும்? நீங்கள் அதுக்கு பிளான் எழுதணும், டெண்டர் கால் பண்ணணும், அதுக்கு நிறைய ப்ரொசீஜர் இருக்கு. இந்த அப்ரூவல் பண்ணணும், அதுக்கு ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட் கொடுக்கணும். அவன் அதை அப்ரூவ் பண்ணுவான், கொஞ்சம் கொஞ்சம் அத்தாரானோ அல்லது ஃபுல்லா அத்தாரானோ, பிறகு கம்ப்ளீஷன் ரிப்போர்ட் கொடுக்கணும். அப்படி பல சிக்கல்கள். ஆனால் அதே 20 மில்லியனை வெளிநாட்டில் இருந்து இருக்கின்ற ஒரு போன் கால், பொறுப்பு கூறல் இல்லை. வெளிநாட்டுல சேர்க்கிறவையும் அதான் பிரச்சனை. வெளிநாட்டுல சேர்க்கிற காசும் இங்க சேர்க்கணுமே தவிர கொடுக்கிறவர் ஒருவரும் அந்த சேர்க்கிறவர்கிட்ட பொறுப்பு கூறலை கேட்கறது இல்லை. அதே போல இங்கிருந்து அங்கு போற பணத்துக்கு யாரும் பொறுப்பு கூறலை கேட்பதில்லை. இப்ப நாங்கள் இலங்கை அரசு பொறுப்பு கூற வேண்டும் என்று கூறுகிறோம். இலங்கை அரசு பொறுப்பு கூற வேண்டும் என்று கூறுகிறோம், போராடுகிறோம். இந்த தமிழ் அமைப்புகள், இந்த புலம்பெயர் அமைப்புகள் கூட இதுவரையில் பொறுப்பு கூறியது கிடையாது. நீங்க அதாவது அவர்களின் இதுவரை 15 வருட நடவடிக்கைக்கு எந்த அமைப்பாவது அது இந்த 10-15 வருஷத்துல நாங்கள் என்ன செய்தோம், எது செய்தோம் என்ற பொறுப்பு கூறலை மக்களுக்கு கூறியது நீங்கள் சரித்திரத்துல பார்த்திருக்கிறீர்கள்? இல்லை. அந்த பொறுப்பு கூறல் என்றது தமிழ் மக்களிடம் இல்லை என்பதுதான் இந்த பிரச்சனைக்குரிய அடிப்படை காரணமாக இருக்கின்றது. பொறுப்பு கூறல் ஒன்றை, அதாவது மேனேஜ் பண்றது, மேனேஜ்மெண்ட் ஸ்கில், இந்த துறையில தான் நாங்கள் அதைத்தான் அந்த கட்டுரையில் அவர் குறிப்பிட்டிருந்தார். என்னென்றால், இப்ப அதுக்கு சிறந்த அடுத்த உதாரணம் என்னென்று சொன்னால் கலாச்சார மண்டபம். கலாச்சார மண்டபத்தை கட்டியாச்சு, அதை நிர்வகிக்க முடியாது. யாழ்ப்பாணத்தில் கட்டப்பட்ட கலாச்சார மண்டபம், யாழ்ப்பாணத்தில் கட்டப்பட்ட கலாச்சார மண்டபம் கட்டியாச்சு, அதை நிர்வகிக்க தெரியவில்லை. அதை நிர்வகித்து தரும்படி கேட்டதும் இந்தியாவில் 5 வருடங்களுக்கு நிர்வகித்து தாருங்கள். சரி, அந்த 5 வருடங்களுக்கு அவர்கள் நிர்வகிக்கும் போது நீங்கள் அந்த நிர்வாக திறமையை லேர்ன் பண்ணுவீங்களான்னா நான் நினைக்கல. பிறகு அந்த 5 வருடத்துக்கு பிறகும் அவர்கள் தான் லேர்ன் பண்ண வேண்டும். இப்ப இந்த அதாவது மேனேஜ்மெண்ட், இப்ப வைத்தியசாலையில் வைத்தியர்கள் வருகிறார்கள் அல்லது பணியாற்றுகிறார்கள், போகிறார்கள் என்றால் அதை மேனேஜ் பண்ணுவது யார்? இப்ப வைத்தியர்களில் குறை கூற முடியாது, மக்களிலும் குறை கூற முடியாது. அதை மேனேஜ் பண்றவர்கள் யார்? அதுதான் அந்த பிரச்சனை. அந்த சிஸ்டம் தான் அங்க பிரச்சனை. சிஸ்டம் தான் பிரச்சனை. இப்ப இங்க பிரித்தானியாவில் பாருங்கள், மருத்துவம் இலவசம் தான். இப்ப நீங்கள் பாத்தீங்கன்னா பிரித்தானியாவில கிட்டத்தட்ட பட்ஜெட்ல 15% மருத்துவத்துறைக்கு தான் ஒதுக்குகிறார். பெருமளவும் மருத்துவத்துறைக்கு தான் போகின்றது. இப்ப இலங்கையை பாத்தீங்கன்னு சொன்னால் பட்ஜெட்ல ஒரு 5% தான் மருத்துவத்துறைக்கு போகின்றது, 5% மருத்துவத்துறைக்கு. ஆனால் இவங்க என்ன செய்யறாங்கன்னா பிரைவேட் ஆக்கள்கிட்ட தான் டெண்டர் பண்ணி கொடுக்குறாங்க, பிரைவேட் தான் ஹாஸ்பிட்டல். ஆனால் அவங்க அரசாங்கத்திட்ட காசு எடுத்து இங்க எத்தனை பேஷண்ட பார்த்தோம் என்று சொன்ன அளவுக்கு தான் அரசாங்கம் காசை கொடுக்குது. பிரைவேட் அதை கிளீனா தான் செய்யும்.
என்னன்னு சொன்னால் பிரைவேட் கொடுக்குற ரிப்போர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் நாங்கள் இருந்து காசு பெறும். அப்ப அப்படி ஒரு சிஸ்டம் இருக்கிறபடியா இங்க இங்க இல்லை, இங்க பிரைவேட் என்று கூறுகிறோம், ஆனால் கவர்மெண்ட் தான் பிரைவேட்டுக்கெல்லாம் செய்கிறது என்ன, அது எஃபிஷியன்ஸா இருக்கு. என்னென்று சொன்னால் அவன் ஒரு 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 கோஆபரேட் கம்பெனி தான் நடத்த போகுது, ஆனால் மக்களுக்கு இலவசம் என்று சொன்னால் நாங்கள் பிரிஸ்கிரிப்ஷன் மணி மட்டும் தான் கொடுக்கணும், பார்க்கறதுக்கு கன்சல்டன்ட் ஃபீஸ் ஒன்றும் இல்லை. ஆனால் நடத்துவது வந்து எஃபிஷியன்டா நடத்துவது வந்து ஒரு கோஆபரேட் கம்பெனியாக தான் இருக்கு. இதுல அடிப்படை பிரச்சனை என்னவென்று சொன்னால், ஒன்று மக்கள் எங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் மக்களுடைய பிரச்சனைகளுக்கு போகும்போது மக்கள் அணி திரள்வார்கள். மாவோ சொன்னதை நான் ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன். அடுத்ததாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மீனவர் பிரச்சனையாக இருக்கட்டும், இந்த மருத்துவத்துறை பிரச்சனையாக இருக்கட்டும், இந்த இரண்டிலும் மக்கள் அணிதிரண்டது மூலம் எங்களுக்கு ஒரு செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. என்னென்று சொன்னால் மக்கள் எப்பவும் போராட தயாராக இருக்கிறார்கள். இன்னும் ஒரு விடயத்தை பார்க்க வேண்டும். நீங்கள் குறிப்பிட்ட அந்த விடயம்தான் வைத்தியர் மகளாஷன் என்பவர் வைத்தியர் அர்ஜுனா சாவகச்சேரி வைத்தியசாலை தொடர்பில் வெளியிட்ட கருத்தொன்றுக்கு அவருடைய பின்னூட்டம் ஒன்றை வழங்கியிருக்கின்றார். அதில் அவர் நீங்கள் குறிப்பிட்ட அந்த விடயங்களை மிகவும் தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்றார். இலங்கையில் சுகாதாரம் மற்றும் வைத்தியர்கள் தொடர்பில் நீண்ட காலமாக மக்கள் மத்தியில் நிலவும் விரக்தியின் காரணமாகவே இந்த விடயத்தை நான் பார்க்கிறேன். மருத்துவர்களுக்கு எதிராக பொதுமக்களின் புகார்களை தொடங்குவதற்கான ஒரு பொறிமுறையை உருவாக்க சர்வதேச ஆதரவுடன் நாங்கள் பணியாற்ற முடியும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? மருத்துவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் இடையில் ஒரு பாலத்தை உருவாக்க மருத்துவர்களிடமிருந்து பொறுப்பு கூறலையும் பொதுமக்களின் யதார்த்தத்தையும் பற்றி பேச்சுவார்த்தை மற்றும் நடுவர் மன்றத்தையும் உருவாக்க முடியுமா? டாக்டர்களுக்கு மென்திறன்கள் மற்றும் பொறுப்பு கூறும் உணர்வை கற்பிக்க நாங்கள் உதவுவதற்கு தயாராக இருக்கின்றோம். வெளிநாட்டிலிருந்து வரும் நன்கொடைகளுக்கான மத்திய பொறிமுறையையும் நாம் உருவாக்க வேண்டும். இதை பற்றி உங்கள் எண்ணங்கள் என்ன என்று அவர் ஏதோ ஒரு பதிவுக்கு பின்னூட்டம் ஒன்றை வழங்கியிருக்கின்றார். அவை இப்போது பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த வைத்தியசாலை தொடர்பில் அவர் முன்வைத்த அந்த கருத்தானது நீங்கள் கூறிய கருத்தோடு ஒன்றித்து போகின்றது. அதனை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? உண்மைதான். இப்ப அவரை பொறுத்தவரையிலும் நீங்க பாருங்கள், பல இடங்களில் பொறுப்பு கூறல், மற்றது பொறுப்பு கூறல் சொல்லியிருக்கிறார். அடுத்தது ரிலேஷன்ஷிப், கம்யூனிகேஷன், மக்களுக்கும் வைத்தியர்களுக்குமான கம்யூனிகேஷன், அது மிக முக்கியமானது ஒன்று. அது அரசாங்கத்தின் இலங்கை இப்ப இங்கே நாங்கள் இலங்கையும் ஒப்பிட முடியாது. இப்ப இலங்கையில் இருக்கிற அரசாங்கத்துறை, இப்ப உங்களுக்கு தெரியும், முன்னாள் மருத்துவத்துறை அமைச்சரே இப்ப கைது செய்யப்பட்டிருக்கிறார். அப்ப அப்படியான ஒரு அந்த அரசாங்கத்திட்ட சிஸ்டம் கூட அங்கு பிழையாகத்தான் இருக்கின்றது. இப்ப இவர் ஒன்று பொறுப்பு கூறல் மிக மிக முக்கியமானது. இங்கிருந்து இப்ப புலம்பெயர் தேசத்தை பொறுத்தவரையில் நிதி சேகரிப்பதோ வழங்குவதோ அங்கு அதை பயன்படுத்துவதோ இதற்கும் பெருமளவில் பொறுப்பு கூறல் யாரும் காட்ட தேவையில்லை என்ற ஒரு நிலை. ஆனா பெருமளவான அது நடக்கின்றது. பாடசாலைகளாக இருக்கலாம், ஆலயங்களாக இருக்கலாம். அப்ப அதாலதான் பாடசாலைகளுக்கு கூட வருகின்ற நிதிகளை கூட அவர்கள் பயன்படுத்துவதில்லை. என்று சொன்னால் இங்கிருந்து எல்லாவற்றையும் செய்து விடுவார்கள். இங்கே என்னது பிள்ளை படிக்கிறாள், பிரைமரி ஸ்கூல்ல படிச்சுட்டு பிறகு வந்து செகண்டரி ஸ்கூல். அப்ப அந்த ரோட்டால போய்க்க நான் தான் அவளுக்கு நீ படிச்ச பள்ளிக்கூடம் அவன் சும்மா திரும்பி பார்த்துட்டு தான் போவாள வழிய. இப்ப எங்கட ஆக்களை மாதிரி அவ்வளவு சென்டிமெண்டா அவங்களும் இல்லை. இப்ப அவள் சின்னவள் என்ன யோசிக்கிறான்டா, அரசாங்கம் டீச்சருக்கு காசு கொடுக்கும், டீச்சர் வந்து சேவையா செய்யல, டீச்சர் சம்பளத்தை எடுத்துக்கொண்டுதான் எனக்கு படிப்பிக்கிறேன், நான் படிச்சேன், அவ்வளவுதான். அந்த ரிலேஷன்ஷிப் முடிஞ்சது. இதே இங்க என்னன்னு சொன்னால் அது ஒரு பிசினஸ். இங்க பாத்தீங்கன்னு சொன்னால் அந்த ஸ்கூல் இந்த இது ஒரு பிசினஸ். அப்ப என்னத்துக்கு இவ்வளவு சென்டிமெண்டா இருக்கிறது? ஓரளவு சென்டிமெண்டா இருந்தாலும் பரவாயில்ல, அதுக்குரிய பொறுப்பு கூறலும் கிடையாது. புரட்சியாக மகளாசன் அவர்களும் அதனைத்தான் வலியுறுத்தி இருக்கின்றார். பொறுப்பு கூறல் பொறிமுறை முக்கியம், மக்களுக்கும் மருத்துவர்களுக்கும் இடையில் பொறுப்பு கூறலையும் பொதுமக்களின் யதார்த்தத்தையும் பற்றி பேச வேண்டும். நான் யாழ் பல்கலைக்கழகத்தின் மருத்துவ பீடத்தின் 23வது குழுவை சேர்ந்தவன் மற்றும் நான் கனடாவில் சான்றளிக்கப்பட்ட மருத்துவ நிர்வாக அதிகாரி. ஒரு மருத்துவ தலைவராக உங்கள் அணுகுமுறை குறித்து எனக்கு வேறுபட்ட கருத்துக்கள் இருந்தாலும் உங்களின் பல முயற்சிகளை நான் பாராட்டுகின்றேன். சில சமயங்களில் எல்லா நடவடிக்கைகளும் தோல்வியுற்றவுடன் நமக்கு அந்த அணுகுமுறை தேவை என்கின்ற கருத்தை கூறிக்கொண்டு அவர் முன்னர் குறிப்பிட்ட விடயங்களை கூறுகின்றார். அவரும் வலியுறுத்துகிற விடயம் பொறுப்பு கூறல். அப்படியாயின் சாவகச்சேரி வைத்தியசாலை என்பதை விட
வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய வைத்தியசாலைகள் அனைத்தும் பொறுப்பு கூற தவறுகின்றன. உண்மைதான். அது பொறுப்பு கூறலை பற்றித்தான் இன்னைக்கு நாங்கள் அழைத்துக் கொண்டிருக்கின்றோம். அதாவது பொறுப்பு கூறல் என்பது முக்கியமானது. அதை என்னென்று சொன்னால் உங்களை ஒரு மீளாய்வு செய்வது, மக்களுக்கும் உங்களுக்கும் இடையிலான ரிலேஷன்ஷிப், அடுத்தது உங்களுக்கு நிதி வழங்குபவர்களுக்கான ரிலேஷன்ஷிப். அப்படி நீங்கள் எங்கு பொறுப்பு கூறுறதை செய்கிறீர்களோ அப்போதுதான் அது எஃபிஷியன்ஸாக வரும். அதுதான் முக்கியமானது ஒன்று. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னால், இப்ப இலங்கை அரசை அனைத்துலக சமூகம், அமெரிக்காவா இருக்கலாம், பிரித்தானியா இருக்கலாம், பொறுப்பு கூற வேண்டும் என்று ஏன் கூறுகிறது என்று சொன்னால், அவ்வாறு பொறுப்பு கூறும் போதுதான் உங்கள் குறை நிறைகளை அடுத்த சந்தர்ப்பங்களில் நீங்கள் திருத்தி கொண்டு போக முடியும். அல்லது சிஸ்டம் மேலும் மேலும் கரப்டடா போய் ஒரே அடியா கொலாப்ஸ் ஆகுற சிஸ்டத்துக்கு போய் இதுல இப்ப நடந்த போராட்டத்தை பார்த்தா சிஸ்டம் கொலாப்ஸ் என்று தான் நாங்கள் சொல்லலாம். ஒரு மட்டத்தில இருந்து அப்படியே போய் எந்தவித பொறுப்பு கூறலும் இல்லாமல் போய் அப்படியே பேர்ஸ்ட் ஆகிட்டு. இப்ப இதில் யாரையும் நாங்கள் குற்றம் சொல்ல முடியாது. அதை ஆரம்பத்திலேயே தடுக்கவில்லை. அது மேலும் மேலும் போய் அதாவது கைமீறி போனது என்று கூறுவார்கள். அந்த ஒரு நிலைக்கு சென்றிருக்கின்றது. ஏன்னா மக்களின் உணர்வை பார்க்கும்போது அவ்வாறுதான் தெரிகின்றது. என்னன்னு சொன்னால், அவர்கள் தங்கள் கடைசி எல்லையை தாண்டி விட்டார்கள் என்ற ஒரு நிலைதான் இருக்குது. இதுக்கு முற்றுமுழுதாக இலங்கையில் இருக்கின்ற அரசியல் துறை, அரச நிர்வாகமும் மிக மிக முக்கியமான காரணம். ஆனால் இதை நீங்கள் மருத்துவத்துறை என்று மட்டும் பார்த்தால் அது பிரச்சனை. இது ஒரு பொறியாக மருத்துவத்துறையில் தான் இப்போது ஆரம்பித்திருக்கின்றது. இப்ப மீனவர்களுடைய பிரச்சனை உண்டு, இப்ப சமுத்தி பிரச்சனை உண்டு, அப்படி ஏராளமான பிரச்சனைகள் இருக்கின்றன. நீங்கள் எந்த நிறுவனத்தை பார்த்தாலும், இலங்கையில் இருக்கின்ற எந்த நிறுவனங்களை பார்த்தாலும், எல்லா நிறுவனங்களிலும் எல்லா திணைக்களங்களிலும் இவ்வாறான பிரச்சனைகள் இருக்கும். ஆனால் அதிலும் கூடுதலாக நீங்கள் வடக்கு கிழக்கில் இதனை பார்க்கலாம். வடக்கு கிழக்கில் என்னென்று சொன்னால் அந்த டெய்லி மிரர்ல வந்த கட்டுரையின் அடிப்படையில் வடக்கு கிழக்கில் இருக்கிற திணைக்களங்கள் என்றுதான் கூறுகிறார்கள். அதுல மாகாண சபை இடமிருந்து திரும்பி போன நிதிகளை பற்றியும் கூறுகிறார்கள். பெருமளவான நிதிகள். ஏன் உங்களுக்கு தெரியும், அதாவது இரணமடுக்குளம், அதுக்கு வேர்ல்ட் பேங்கிலிருந்து கொடுக்கப்பட்ட நிதி அதை பயன்படுத்தாது. அதுக்கு திட்டமும் இல்லை, இவர்களிடம் ஒரு வரைவும் இல்லை, அதை செயற்படுத்துவதற்கு இணக்கமும் இல்லை. கடைசியாக என்ன நடந்தது? அந்த நிதி திரும்பி போய்விட்டது. அது இனி வேற ஒரு இடத்தை அவங்க பயன்படுத்துவாங்க, கிழக்கில பயன்படுத்துவாங்க, அல்ல தெற்கில பயன்படுத்துவாங்க, இங்க வேற எங்கேயாவது அவங்க அதை பயன்படுத்துவாங்க, இல்லை வேற ஒரு நாட்டுல பயன்படுத்துவாங்க. அது அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் வர்ற நிதியை நாங்கள் பயன்படுத்த தவறிவிட்டோம். அங்கு அதாவது வெளிநாடுகள் வருகின்ற நிதியை பயன்படுத்தாது, இலங்கை அரசாங்க நிதியை பயன்படுத்தாது, புலம்பெயராக்கின்ற நிதியை கூட அதுக்கு பயன்படுத்துகிறார்களோ இல்லையோ, போய் நிதி போய்கொண்டிருக்கின்றார். அதுக்கான பொறுப்பு கூறலும் இல்லை. இதை நீங்கள் அந்த டாக்டர் கூறியது போல, அவர் கனடாவில் இருக்கிறார், அந்த சிஸ்டம் தெரியும் என்று சொன்னால் வெளிநாடுகளின் ஆலோசனைகளை எடுத்து வெளிநாடுகளில் இருக்கின்ற முரண் வருகின்றது. அந்த வைத்தியர் வெளிப்படைத்தன்மையாக கூறுகின்றார், நீங்கள் கூறுங்கள், நாங்கள் உதவ தயாராக இருக்கின்றோம், எங்களிடம் இருக்கிற அனுபவங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ள தயாராக இருக்கின்றோம் என்று. ஆனால் எமது பகுதியில் இருக்கக்கூடிய மிக பிரதானமான அங்கு இருக்கக்கூடிய சிக்கல் என்னவென்று சொன்னால், நீங்கள் பணத்தை தாருங்கள், எங்களோடு உரையாடுங்கள், எங்களுடைய நிர்வாகத்திற்குள் அல்லது எங்களுக்குள்ள ஆலோசனைகளை அல்லது எங்களுக்குள்ள அதிகளவான உங்கள் கருத்துக்களை திணிப்பதை நாங்கள் ஏற்க மாட்டோம், நீங்கள் ஒரு எல்லையோடு நின்று விடுங்கள் என்பது அவர்களின் மனநிலையாக இருக்கின்றது. இந்த வைத்தியர் உண்மையில் மிகவும் வெளிப்படைத்தன்மையாக கேட்கின்றார், நான் ஒரு அணியாக வருகின்றேன் உங்களுக்கு உதவுவதற்கென்று. ஆனால் அங்கு அந்த சூழ்நிலை இல்லை. அவர்கள் அதை விரும்புவதாக யாரும் இப்போது இந்த அர்ஜுனாவினுடைய அந்த போராட்டம் ஆரம்பிக்கப்பட்ட பின்னர் வெளிப்படையாக ஒரு கலந்துரையாடலுக்கு கூட இந்த விடயங்களை உட்படுத்துவதற்கு யாரும் தயாரில்லை. என்ன காரணம்? அதான் அந்த பிரச்சனை. இதைத்தான் நான் கூறுகிறேன் என்று சொன்னால், அந்த ஒரு சிஸ்டத்துக்குள் வந்து விட்டோம். ஆனால் முன்னர் விடுதலை புலிகள் இருந்த காலத்தில் அவ்வாறு இல்லை. அது தென்னிலங்கை ஆக்களை பல தடவைகள் ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். அதாவது வெவ்வேறு மாவட்டங்களில் தொழிற்சங்க போராட்டங்கள் இடம்பெறும். வடக்கிலோ கிழக்கிலோ விடுதலை புலிகளின் கட்டுப்பாட்டில் இருக்கும் இடங்களில் எல்லாம் சுமூகமாக இயங்கிக் கொண்டிருக்கு. அவ்வளவு பிரச்சனைகளுக்கு, அதாவது எத்தனையோ தடைகளுக்கு மத்தியிலும் மருந்துகளுக்கோ இதற்குமே தடைகள், எதுக்குமே பெருமளவில் கட்டுப்பாடுகள் இருக்காது. இருக்கிறதை அவர்கள் பயன்படுத்திக் கொள்வார்கள், வீணாக்க மாட்டார்கள். என்னென்றால் சில இடங்களில் இப்ப நிர்வாகம்
சரியாக இயங்காதால் பெருமளவான மருந்து பொருட்கள் கூட அந்த வீணா போனது காணொலிகளை கூட நான் பார்த்திருந்தேன். உண்மையில் இப்ப நானே ஒரு ஹெல்த் கேர் செக்டர்லாம் வேலை செய்கிறேன். எங்களோட ப்ராடக்ட் வந்து 23 டிகிரி செல்சியஸ் +−1 அதுக்குள்ளதான் நீங்கள் வச்சிருக்கலாம். இல்லை என்று சொன்னால் அது சில வேளை அது அதன் பெர்ஃபார்மன்ஸ் இருக்காது. எங்களுக்கு வர்ற கம்ப்ளைண்ட் நாங்கள் அது கம்ப்ளைண்ட் வரும் இது ஒர்க் பண்ணலேண்டு. நாங்கள் முதலாவது பார்க்கறது ஸ்டோரேஜ் சொல்ல என்ன ஸ்டோரேஜில் வச்சிருந்தேன். இப்ப இங்க யூரோப்பில இருந்து வர கம்ப்ளைண்ட் எங்களுக்கு குறைவு. எங்களுக்கு வர கம்ப்ளைண்ட் இந்தியா, இஸ்ரேல் அங்க இருந்தால் கூட வரும். அங்கത്തെ ஹாட் கிளைமேட்ல தான் பிரச்சனை வரும். அவங்களுக்கு சில வேளை ஏசியில இருக்காது. ஏசியில இருக்காட்டி அது ஒர்க் பண்ணலையே என்று சொன்னால் கம்ப்ளைண்ட். அப்ப நாங்கள் முதலாவது நாங்கள் கேட்கிற கேள்வி இந்த ஸ்டோரேஜ் கண்டிஷனை சொல்லணும். இது டெம்பரேச்சர் சென்சிட்டிவ், ஹியூமிடிட்டி சென்சிட்டிவ் கணக்கே இருக்குது. அப்ப இதுகள் எல்லாம் அப்படி அப்ப இப்படியான நிலைமைகளுக்கு இப்ப இதுகளுக்குரிய ஆலோசனைகளை வழங்குவது என்று சொன்னால் அதை கேட்டு பெறவில்லை என்று சொன்னால், இல்லை நாங்கள் தான் செய்வோம் என்று சொன்னால், இதுக்கு ஆங்கிலத்தில் ஒன்று சொல்வார்கள். அது உண்மையில் இந்த கார் ஆக்சிடென்ட்களுக்கு தான் அதை அந்த வேர்டை பயன்படுத்துவார்கள். பே அட்டென்ஷன் ஓ பே த பிரைஸ் என்று. நீங்கள் இது தொடர்பாக கவனம் எடுக்கவில்லை என்று சொன்னால் அதற்கான விலையை செலுத்த வேண்டியதாகத்தான் இருக்கு. இப்ப அதே ஒரு நிலைமையைத்தான் இங்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இப்ப எல்லாத்திலும் நாங்கள் கவலையினமாகவும் அசண்டையினமாகவும் இருக்க முடியாது. அது அந்த நிர்வாக திறமை இல்லை என்று சொன்னால் அதை ஒரு திறமை உள்ளவர்களிடம் ஒப்படைத்து விட்டு விலக வேண்டியதுதான். இல்லை என்று சொன்னால் இவ்வாறான பிரச்சனைகளுக்கு நாங்கள் பேஸ் பண்ணித்தான் ஆக வேண்டும். இப்போது வைத்தியர் மகிழாசன் அவர்களுடைய கருத்தானது இப்படி பார்க்க முடியுமா? சாவகச்சேரி வைத்தியசாலைக்கு ஆதரவாகவா அல்லது வைத்தியர் அர்ஜுனாவின் கருத்துக்கு ஆதரவாக என்பதை கடந்து வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய வைத்தியசாலைகளுக்கு ஆதரவாக மிகவும் ஒரு உன்னதமான ஒரு கருத்தை பகிர்ந்து கொண்டிருக்கின்றார். அந்த கருத்தை அங்க இருக்கக்கூடிய துறை சார்ந்திருக்கக்கூடிய வைத்தியர்களோ அல்லது வைத்தியசாலையில் இருக்கக்கூடிய சிவில் நிர்வாகங்களோ இவற்றை ஓரளவு கருத்தில் எடுப்பது எதிர்காலத்தில் வரக்கூடிய சில சிக்கல்களை முடிப்பதற்கான ஒரு வாய்ப்பாக கருதலாம். உண்மை, இதொரு தீர்வு. இப்ப அவர்கள் பலர் இங்க நீங்கள் பார்க்கலாம், கன்சல்டன்சி என்றது சும்மா கிடையாது. இங்க ஒரு மனத்தியாலம் கதைக்கிறதுக்கே அவங்களை இவ்வளவு காசு சார்ஜ் பண்ணுவாங்க. ஆனால் மணியை கொடுத்ததுன்னு பார்த்தா இப்போ கன்சல்டன்சியே ஃப்ரீயா செய்கிறாங்க. இப்ப கன்சல்டன்சி செய்யும் போது இப்ப உண்மையில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் வெவ்வேறு நாடுகளிலிருந்து ட்ரைனிங் எடுப்பாங்க. இப்ப இங்க கூட நீங்கள் ஒரு துறைக்கு அவர்களே இதனையும் நான் நினைத்துக் கொள்கிறேன். 2009 முன்னர் புலம்பெயர்ந்த நாடுகளில் இருந்த அறிவு சார்ந்தவர்கள், துறை சார்ந்தவர்களை இனம் ஏதோ ஒரு வகையில் பயன்படுத்தியது. 2009 பின்னர் பணத்தை தவிர எதிலும் பயன்படுத்தவில்லை, அல்லது உதவிகளை தவிர புலம்பெயர்ந்திருக்கக்கூடிய துறை சார்ந்தவர்கள் அல்லது வல்லுநர்களை தமிழ் சமூகம் எதிலும் பயன்படுத்தவில்லை. அது ஒரு தகவலாக உங்களிடம் கூறுகின்றேன். உங்களுடைய பதிலை கூறு. தகவல் நீங்கள் கூறியதற்கு ஒரு சிறந்த உதாரணம் என்னென்றால், செஞ்சோலை தலைவர் இருந்த விடுதலை புலிகள் காலத்து கிளிநொச்சி செஞ்சோலை வெளிநாட்டிலிருந்து போவர்கள் விதம் விதமான சாக்லேட்டுகளை கொண்டு போய் குழந்தைகளுக்கு கொடுக்கும். ஒரு தடவை தலைவர், அந்த செஞ்சோலை பிள்ளைதான் சொல்லிச்சு, அதுக்கு பொறுப்பா இருந்தவர், ஒரு தலைவர் வந்து பார்த்து போட்டு சொன்னாரா, அவர்களுக்கு நாங்கள் சாக்லேட் அதுகள் நாங்கள் இங்கு தாராளம், எங்களுக்கு எந்த சாக்லேட் வேணுமோ நாங்கள் வாங்கி கொடுப்போம், அது எங்களுக்கு பிரச்சனை இல்லை. நீங்கள் அங்கிருந்து வாரவர்கள் நல்ல கருத்துக்களை, அங்கிருக்கின்ற தொழில்நுட்பங்களை, அங்கிருந்த அறிவுகளை சொல்லி போட்டு போங்க. ஒரு சின்ன சின்ன ஒரு பேச்சோ அல்லது சின்ன ஒரு பவர் பாயிண்ட் பிரசன்டேஷனோ அல்லது என்னன்றாலும் ஒரு அறிவூட்டலை செய்து விட்டு போங்க. அது எங்களுக்கு தேவையான. நீங்கள் சொன்னதும் இதுக்கும் பாருங்கோ, அவர் அன்றைக்கு பணத்தை கேட்கவில்லை, கேட்டதெல்லாம் உங்களோட தொழில்நுட்பம், உங்களோட அறிவு, உங்களோட வெளிநாடுகளில் இருக்கின்ற அந்த முன்னேற்றகரமான நவீனத்துவத்தை எங்கள் பிள்ளைகளுக்கு ஊட்டி செல்லுங்கள். ஏன்? ஒரு நிர்வாகத்தை திறம்பட நடத்துவதற்கு அதுதான் முக்கியமானது. பணத்தை எங்கிருந்து சேமித்து போட்டு போய் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா IMF எழுதினாலோ அல்லது வேர்ல்ட் பேங்க்ல எழுதினாலோ எடுத்துட்டு போகலாம், பிரச்சனை இல்லை. நான் இங்க இருக்கிறவர்களுக்கு அதைத்தான் கூறுவது என்னென்று சொன்னால், நீங்கள் புலம்பெயர் ஆக்கள் இதை கொண்டு போய் அபிவிருத்தி கண்டு அங்க முடக்காதீங்க. வேண்டாம், உங்கள்கிட்ட ஸ்கில் இருக்கும் என்று சொன்னா நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் எழுதி இன்னொரு நாட்டுடன் அல்லது இன்னொரு NGO அமைப்பிடம் இருந்து பணத்தை வாங்கி சில இலகுவாக செய்யலாம்.
அரசியலுக்கு என்றால் அவங்க தரமாட்டாங்க. அரசியலுக்கு வேணும்னா அவங்களையே பயன்படுத்துவோம். ஆனால் அது அவ்வாறு நடப்பதில்லை. இப்ப இதே ஒரு நிலைமை தான். இந்த அறிவுத்திறனை பயன்படுத்துவது உண்மையில் இது உண்மையில் நான் கூறியது போல இவ்வாறான சர்வீஸ் செக்டர் என்று சொல்றது இதனை. இந்த சர்வீஸ் செக்டருக்கு மிக பிரித்தானியாவை பொறுத்தவரையில் ஒரு முக்கியமான வர்த்தகம் சர்வீஸ் செக்டர் பண்ற. அப்ப அந்த சர்வீஸ் செக்டரை இப்படியானாக்கள் ஃப்ரீயா கொடுக்குறேன் அதை பயன்படுத்துவது உண்மையில் அங்கு அவர்களுக்கு அவர்களின் நிர்வாக திறமையை திறம்பட செய்ய முடியும். ஆனால் இங்கு ஒரு சந்தேகம் இருக்கின்றது. மகளாசன், வைத்தியர் மகளாசன் இலவசமாக கொடுப்பதற்கு தயார் என்கின்றார். நீங்களும் அதை நல்ல நடைமுறை என்கின்றீர்கள். அங்கிருக்கக்கூடியவர்களுக்கு அச்சம் இருக்கின்றதா, அல்லது மகளாசன் போன்றவர்களுடைய கருத்துக்கள் அங்கு உட்செல்லுகின்ற போது ஏதாவது அவர்கள் கட்டுமானமாக வைத்திருக்கக்கூடிய அல்லது அவர்கள் கட்டி காத்து ரகசியங்களை பேணுகின்ற விடயம் உடைந்து விடும் என்கின்ற அச்சம் இருக்கின்றது? அப்படி வேண்டாம் என்று சொன்னால் அதாகத்தான் இருக்கலாம். அப்படி என்று சொன்னால் அதுக்கு ஒன்றும் செய்ய முடியாது. அவர்கள் சில வேளை சொல்லலாம் தங்கள் அது வேறு நாடு, இவர்கள் வேறு நாடு. எங்கள் நாட்டுக்கு எங்கள் சட்டங்கள், எங்கள் சட்டத்திட்டங்கள் அல்லது வரைவு முறைகளுக்கு அல்லது எங்கள் வரைவு கோவைகளுக்கு நீங்கள் தலையிடாதீங்கள் என்று சொன்னால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் அவ்வாறு செய்ய முடியாதுன்றதின் அர்த்தம் என்னவென்று சொன்னால், இப்போது நீங்கள் ஃபேஸ் பண்ணுகின்ற இந்த கான்சிக்வன்சஸ், இதுதான் இந்த பிரச்சனை. அவ்வாறான ஒரு நிலைமை மோசமடைந்து கொண்டு போகும்போது, முற்று முழுதாக சீர்குலையும் விளையும் போது ஒரு சமுதாயம், ஒரு சமூகமே அதற்கு எதிராக திரண்டெழக்கூடிய ஒரு நிலையாகத்தான் இதனை நீங்கள் பார்க்கலாம். ஆம், இந்த விடயத்தில் சாவகச்சேரி வைத்தியசாலை போராட்டம் வெளிப்படுத்தி இருக்கின்ற ஆபத்தான சமிஞ்சைகள் வடக்கு கிழக்கில் ஏனைய பகுதிகள் அல்லது ஏனைய நிர்வாகங்களுக்குள்ளும் காலக்கிரமத்தில் வியாபித்து செல்வதற்கு வாய்ப்பு இருக்கு. உண்மைதான். என்னென்னு சொன்னால், இது ஒரு இளைஞர்கள் கூட அதில் பெருமளவில் பங்கெடுக்கின்றதை நான் பார்த்துள்ளேன். இப்போது வைத்தியசாலையில் ஆரம்பித்திருக்கின்றது. இப்ப மீனவர் பிரச்சனையை கூட நீங்க பாருங்கள், அது பேசியவர்களை பாருங்கள். இப்ப இங்கிருப்பவர்களுடைய நிலைமை டிஃப்ரெண்ட், அங்கு களத்தில் இருக்கிற நிலைமை டிஃப்ரெண்ட். இங்கிருக்கிற அமைப்புகள் என்ன செய்யுது என்று சொன்னால், கடலையும் வானையும் தரையையும் இந்தியாவுக்கு வித்து இந்தியாவுடன் புலம்பெயர்ந்திருக்கக்கூடிய யாரும் மீனவர்களுக்கு ஆதரவாக பேசியதற்கான எந்த ஒரு அறிகுறியும் இத்தவரைக்கும் நான் அறியவில்லை. நீங்கள் அறிந்திருந்தால் எனக்கு தெரியாது. நானும் அறியவில்லை. நான் கேட்டேன், அமைப்புகளோட நான் நேரடியாக கதைக்கும் போது கேட்டேன், நீங்கள் இப்படி நீங்கள் ஒருக்கா இந்தியாவோட உங்களுக்குரிய நீங்கள் அமைப்பில் இருக்கிறீர்கள், இங்கே இந்திய தூதரகங்கள் இருக்கின்றன வெவ்வேறு நாடுகளில், நீங்கள் அங்குள்ள மக்களுக்கு போராடுவதாக இருந்தால் அந்த தூதரகங்கள்கிட்ட சொல்லி அந்த மக்களின் வாழ்வாதாரத்தை அழிக்காமல் செய்யுங்க. அது பல அமைப்புகள் அதை கேட்காத மாதிரி தெரிஞ்சார். சில அமைப்புகள் நேரவே சொன்னார்கள், இப்ப என்னன்னா அது இந்தியாவோட கதைச்சுதான் நாங்கள் தடுப்பு தீர்வு எடுக்கணும். தீர்வு என்னன்றே தெரியாது, தீர்வு வருமோன்றும் தெரியாது. இந்தியா தீர்வு தாரண்டு சொல்லவும், ஏதோ கற்பனையில இருக்கிற தீர்வை காட்டி நடைமுறையில இருக்கிற மக்களுடைய பிரச்சனையை ஒதுக்கிட்டாங்க. அப்பதான் நான் சொன்னேன், உங்களுக்கு பின்னால மக்கள் வருவாங்க. ஏன் நீங்கள் கூடுற கூட்டத்தில் மக்கள் கூடுற இல்லைன்னு இப்ப தெரியுது. இப்ப நீங்கள் இங்க இருக்கிற அமைப்புகள்கிட்ட கொஞ்சம் பேரை சொல்லி பாருங்க, தாயத்துல எத்தனை பேருக்கு தெரியுதுன்று சொல்லி பாருங்க, எத்தனை பேருக்கு தெரியுதுன்று. அது ராஜதந்திரிகளுக்கு மட்டும்தானே தெரியும். நீங்கள் அப்படி பிள்ளையாக கூற முடியாது. அது ராஜதந்திரிகளின் அமைப்பு, மக்கள் அமைப்புகள். இல்ல அதைத்தான் சொல்றேன். மக்களோட நிற்கும் போதுதான் மக்கள் அதற்கான. இப்ப அன்றைக்கு ஒரு செய்தி பார்த்தேன், கடற்படை அதாவது மாதல் கடற்பரப்பில் இந்திய மீனவர்களின் தாக்குதலிற்கு இலக்காக இறந்த சிங்கள கடற்படையினரின் இறுதி அஞ்சலிக்கு செலுத்துவதற்கு பல நூற்றுக்கணக்கானவர் வடக்கில் இருந்து சென்றதாக பார்த்தேன் ஒரு செய்தி. அது உண்மையோ பொய்யோ எனக்கு தெரியாது. ஆனால் இல்லை, அவர்கள் சென்றது உண்மை. அவர்கள் சென்ற போது கூறியது, இந்திய மீனவர்களிடமிருந்து இலங்கையினரால் கைப்பற்றப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ள படகுகள் அனைத்தையும் வித்து அந்த கடற்படை வீரரின் குடும்பத்திற்கு உதவித்தொகையை முதற்கட்டமாக கொடுங்கள் என்று அவர்கள் கோரிக்கையும் வைத்திருந்தார்கள், வடமாகாண மீனவர் சங்கம். அப்ப பாருங்க, இப்ப மக்களுக்காக நிற்கும் போது அவங்க சிங்களவரோ தமிழரோ என்று கூட அவங்க பார்க்கவில்லை. அதான் அந்த பிரச்சனை. அப்ப அந்த இடத்தை இவர்கள், இந்த அமைப்புகளாக இருக்கலாம், அரசியல் கட்சிகளாக இருக்கலாம், நீங்கள் அந்த இடத்தை விட்டு கொடுக்கும் போது அதனை வேற ஒருவர் ஃபில் பண்ணுகிறார்.
பிறகு நாங்கள் மக்கள் அணிதிரளவில்லை அல்லது மக்களை ஒருங்கிணைக்க முடியவில்லை என்று கூக்குரல் இடுவதால் எதுவும் நடக்க போறது. இப்ப இந்த சாவச்சேரி விஷயம் கூட இதுவரை இருந்த அரசியல் கட்சிகளுக்கோ அல்லது அமைப்புகளுக்கோ தெரியாதா என்றுதான் என்ற ஒரே ஒரு கேள்வி. தெரியாதா? இந்த மக்கள் கம்ப்ளைண்ட் பண்ணவில்லையா? ஒருத்தரிடம் போய் முறையிடவில்லையா? அல்லது இது தொடர்பாக அவர்கள் அந்த மக்கள் அந்த மக்கள் வைத்தியசாலைக்கு செல்கிறார்களா அல்லது அவர்களின் சுகாதாரம் எவ்வாறு இருக்கின்றது, அவர்களுடைய வாழ்க்கை தரம் எவ்வாறு இருக்கிறது என்று இந்த வைத்தியர் அர்ஜுனாவை குறிப்பிடுகின்றாரு. வைத்தியசாலையில் 12:30 மணிக்கு பின்னர் இரத்த பரிசோதனை மேற்கொள்வதில்லை, வருகின்றவர்களும் தனியார் வைத்தியசாலைக்கு செல்கின்றார்கள் என்று அந்த வைத்தியசாலையும் பொறுப்பினை ஏற்ற பின்னர் வைத்தியர் அர்ஜுனா குறிப்பிடுகின்றார். இல்ல இப்ப நான் என்ன சொல்கிறேன் என்றால் இது அர்ஜுனா கூறியது வேற அப்படியே. இதுவரை காலமும் இந்த கட்சிகள் என்று மக்களுக்காகத்தான் இயங்கியவர்கள். மக்களிடம்தான் வாக்கு பெற்று இருக்கு. அந்த அந்த பிரதேசங்களை தான் பிரதிநிதித்துவப்படுத்துகிறீர்கள். பிரதிநிதித்துவப்படுத்துவது என்று சொன்னால் அந்த மக்களின் நலன் சார்ந்துதான் நீங்கள் இருக்க வேண்டும். அப்ப அந்த மக்களின் நலன் சார்ந்து எடுத்துக்கொள்ள முடியுமா? அதாவது அங்கு இருக்கக்கூடிய தமிழ் மக்களின் அரசியல் தீர்வு தொடர்பாகவும் ஒரு முழுமையான ஒரு பூரணத்துவப்படுத்தப்பட்ட தெளிவுபடுத்தப்பட்ட கருத்து அரசியல் கட்சிகளிடம் இல்லை. அந்த மக்களுக்கு இருக்கப்படுகின்ற அல்லது அந்த மக்களுக்கு இழைக்கப்படுகின்ற அநீதிகள் அல்லது அவர்களுக்கு பெறுகின்ற அடிப்படை உரிமைகள் தவிர்க்கப்படுகின்ற இடங்கள் தொடர்பில் கூட பூரணமான அறிக்கை அரசியல் கட்சிகளிடம் இல்லை. அதன் வெளிப்பாடுதான் இந்த விவகாரமாக பார்க்கலாம். உண்மைதான். என்னென்று சொன்னால் நீங்கள் இந்த மானிப்பேர் ரோட் ஒரு உதாரணம். கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேல கிண்டி அதுல கிண்டி போட்டு விட்டு கிடக்கு. அதுல ஆக்களும் போகலாம், அது ஒரு சாய்க்கில்லைன்னா உருட்டி கொண்டுதான் போகலாம். அப்படி ஒரு நிலைமை. இப்ப அது பல இடங்கள்ல வேண்டு. இப்ப நான் கேட்டேன், இது உங்களுக்கு அரசியல் கட்சிகள் இருக்குன்னா ஊழல் இருக்கு, நீங்கள் இலங்கை அரசாங்கம் செய்யறே என்று சொன்னால் நீங்கள் இந்த இந்திய தூதரகம் இருக்கு, அமெரிக்க தூதரகம் இருக்கு, சீன தூதரகம் இருக்கு, எல்லா தூதரகத்துக்கும் நீங்கள் ஒரு கடிதம் எழுதி கொண்டு போய் கேளுங்கோ. இதுல மக்கள் வாழ இயலாத இடமாக இருக்கின்றது, மக்களால் வாழ முடியாத அளவுக்கு இருக்கிறது, இது இருக்க செய்தாருங்க கட்டாயம் செய்வாங்க. இப்ப நாங்க கிட்ட கூட எனக்கு அப்படி உங்களுக்கு கடிதம் எழுத பிரச்சனை என்று சொன்னால் நீங்கள் ஒன்று செய்யுங்கோ, நான் கடிதம் எழுதுறேன், நீங்கள் உங்களோட அந்தந்த பிரதேசத்தில் இருக்கிற சிற்றூர் அவையோ அல்லது பிரதேச சபையோ அல்லது ஏதாவது ஒரு அமைப்பு இருக்குந்தாங்க, வாசகசாலையோ அப்படி ஒரு அமைப்பை கொண்டு வாங்க. ஏன்னா நான் வெளிநாட்டில் இருக்கிறனால அதை வந்து செய்யலாது, எனக்கு அங்க ஸ்ரீலங்கா பாஸ்போர்ட்டும் இல்லை. அப்ப சொல்லுங்க, நீங்கள் கொண்டு போய் ஒவ்வொரு எம்பசிட்டும் கொடுங்க. வேண்டாம் இல்லை என்றவன் இல்லைன்னு சொல்லுவான், செய்கிறவன் கட்டாயம் செய்வான். இதைத்தான் நான் கேட்டுட்டு சொல்லிட்டு வந்தது. ஆனால் அதுக்கு பிறகு படப்படன்னு திருத்திட்டாங்க, அது வேற விடயம். இதெல்லாம் யார் பார்க்க வேண்டிய விடயம்? இந்த அரசியல் கட்சிகள் பார்க்க வேண்டிய விடயம். 15 வருஷமாக அதாலதான் அவர்கள் போய் வரார்கள், அதாலதான் அவர்கள் போகிறார்கள் வாரார்கள், மக்களும் போறார்கள் வாரார்கள். ஆனால் போராடுகிறார்கள். எங்கே போராடுறாருன்னு உங்களுக்கு தெரியும் தானே? 2009க்கு முன்னர் இலங்கை அரசுக்கு எதிராக விடுதலை புலிகள் போராடினார்கள். ஆனால் அரச வளங்கள் விடுதலை புலிகளின் கட்டுப்பாட்டில் அரச பகுதிகளுக்குள் இயங்கியதை விட சிறப்பாக இடம்பெற்றது. அதனை கடந்த வாரம் ஊடகவியலாளர் சந்திப்பின் போது உயர்கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜயந்த் அவர்கள் குறிப்பிட்டார். விடுதலை புலிகள் எந்த ஒரு சூழ்நிலையிலும் பாடசாலைகளை முடக்கி வைத்து பாடசாலைகளுக்கு எதிராக அவர்கள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று அவர் குறிப்பிட்ட கருத்தையும் இந்த இடத்தில் நான் உங்களிடம் பதிவு பண்ணுகின்றேன். உண்மைதான். நானும் முன்னர் குறிப்பிட்டிருந்தேன். அதாவது தென்னிலங்கையில் இடம்பெறும் தொழிற்சங்க நடவடிக்கைகள், போராட்டங்கள், அதுகள் இதுகள் என்று. ஆனால் வடக்கில் அவ்வாறு இடம்பெறுவதில்லை. அதற்கு அவ்வாறு இடம்பெறுவதற்கான சூழ்நிலையும் இல்லை. அவர்கள் ஏதாவது தீர்த்து, அதாவது மக்கள் என்ன பிரச்சனையோ தீர்த்துக் கொள்வார்கள். தரமா நீங்கள் பாத்தீங்கன்னு சொன்னால் ஆரம்பத்தில் 86களில் கூட 85, 86 விடுதலை புலிகள் கட்டுப்பாட்டுக்குள் வந்தவுடன் நீதித்துறை ஒன்றும் இயங்கவில்லை என்றவுடன் ஒவ்வொரு கிராமமா சிற்றூர் அவை என்று சொல்லி அது மக்களுடைய பிரச்சனை அறிவதற்காகத்தான். அது அவைகளுக்கு இருக்கிற பிரச்சனை உங்களுக்கு தெரியும். போராடணும், இராணுவத்தை எதிர்த்து சண்டை பிடிக்கணும், வெளியிலிருந்து ஆயுதங்களை கொண்டு வரணும், நிதி சேகரிக்கணும், நிர்வாகத்தை பார்க்கணும், இவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரதேசத்தின் மயூரொன்னதான் மேனிப்பேர் இருந்தது. இப்ப மயூரொன்னையே வச்சு இப்ப நவாலில ஒன்று இருந்தது. அந்த நவாலி அருகடி சந்திக்கு அங்கால ஒரு கட்டிடம் எடுத்து அதுல ஒரு சிற்றுறவே இருக்கும், அங்க உள்ள ஆக்களை பிடிச்சி அது இருக்கும். அதுல இருக்கிற அதையால தீர்க்க முடியாட்டி இது மேலிடத்துக்கு போகும் அந்த பிரச்சனை. அது மக்களுடைய பிரச்சனை, இந்த வாய்க்கால் பிரச்சனை, வரம்பு பிரச்சனை எல்லாம் அதுல பார்ப்பாங்க, எல்லாம் அதுல பார்ப்பாங்க.
மக்கண்ட பிரச்சனையோட நின்றபடியாத்தான் மக்கள் இறுதியாக மக்களும் புலிகளும் ஒன்றாக சேர்ந்து வளர்ந்தார்கள். இப்ப அதைத்தான் நான் இங்கே கூறுகிறேன். இப்ப இந்த சாவச்சேரி பிரச்சனை கூட இவ்வளவு நாளும் இந்த அரசியல் கட்சிகளுக்கு தெரியாதான்றதுதான் முக்கியமான முதலாவது கேள்வி. இன்று நீங்கள் கூறுவதில் ஒரு முரண் இருக்கின்றது, அல்ல பிழை இருக்கின்றது. எங்களை பொறுத்தவரையில் நடந்து முடிந்த பின்னர் தான் எல்லாம் தெரியும். அது விகாரையாக இருக்கலாம், அல்லது மக்களுக்கு அளிக்கப்படுகின்ற அநீதியாக இருக்கலாம். அவற்றினுடைய ஒரு வெளிப்பாடாக கூட இவை இருக்கலாம் அல்லவா? உண்மைதான். ஆனால் நடந்து முடிந்த பிறகு இதை சீர் செய்வதால் பிரச்சனை இல்லை. எதிர்காலத்தை நாங்கள் தக்க வைக்கலாம். ஆனால் ஒன்றை இழந்து பெறுவது என்பது இப்ப சிலது இருக்கிறது. ஒருவர் தான் எல்லாவற்றையும் இழந்து பெறுவது ஒரு அனுபவம் இருக்கின்றது. இன்னொன்று இருக்கின்றது, மற்றவர்கள அனுபவத்தை வைத்துக்கொண்டு எங்களுக்கு இழப்பு வராமல் நாங்கள் எங்களை தற்காத்துக் கொள்வது. 2 முறை இருக்கின்றது. ஒன்று, நானே அதுக்குள்ள பட்டுழைஞ்சு நானே கஷ்டப்பட்டு அறிவை பெற்று பேந்து வாரது. இன்னொன்று, அதை முன்கூட்டியே கணித்து ஏனையவர்களின் பிரச்சனைகளை பார்த்து அதனை எனக்கு வராமல் தடுத்துக் கொள்வது ஒன்று. நாங்கள் மற்றதில் அத்தான் நிற்போம் என்று சொன்னால் அதுக்கு ஒன்றும் செய்ய முடியாது. நாங்கள் இழந்த பிற்பாடுதான் இதனை செய்வோம் என்று சொன்னால் அது அதன் விளைவுகள் பாரதூரமாக இருக்கு. இப்ப நாங்கள் அப்படியான ஒரு விளைவைத்தான் இப்போ எதிர்கொண்டு நிற்கிறோம். நன்றி. ஊடறுப்பு நிகழ்ச்சியில் சாவகச்சேரி வைத்தியசாலையும் அதன் சுற்றுப்புற சூழலும், எதிர்காலத்தில் தமிழ் சமூகம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்களும், புலம்பெயர்ந்த தேசத்தில் இருக்கக்கூடிய ஈழத்தமிழ் புலமையாளர்களை பயன்படுத்த வேண்டிய கடமைகளும் என்கின்ற பல்வேறுபட்ட முக்கிய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக சிறப்பு நன்றிகளோடு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரைமறைவில் நடக்கும் இரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடறுப்பு. 4448 நோய்களுக்கும் அதன் அறிகுறிகளையும் அதனை தீர்க்கும் மருத்துவத்தையும் அருளிச் சென்றுள்ளனர். எத்னிக் ஹெல்த் கேர், டி நகர். For details 96000037.